அப்பா நீங்களா? சுந்தரி, மிஸ் யூ அப்பா. மிஸ் யூ டூடா தங்கம். அம்மா, அம்மாவும் தம்பியும் வரலையா? உனக்கு தான் தெரியும்ல உன் அம்மாவை பத்தி. நல்ல நேரம் எமகண்டன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. தம்பி காலேஜுக்கு போயிருக்கான். எனக்கு என்னோட செல்ல தங்கத்தை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். ஏன் நான் தனியா வரக்கூடாதா என்ன? எனக்கு நீங்க ஒருத்தர் மட்டும் போதும்பா. நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நான் நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். குடிக்க தண்ணி மட்டும் போதுமா? சரி. அட என்ன மாப்ள நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல அங்கிள். சித்து ஆண்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா அங்கிள்? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாப்ள. ஓ நல்லது. என்ன மாப்பிள்ளன்லாம் கூப்பிடாதீங்க, விஸ்வானே பேர் சொல்லி கூப்பிடுங்க. இப்படி கூப்பிட்றதா மாப்ள எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, என் செல்ல தாயை பார்க்க கூப்பிட்டதுக்காக. நான் வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ என்ன அங்கிள் நீங்க, இதுவும் உங்க வீடு தானே. நீங்க எப்போ வேணாலும் வந்து உங்க பொண்ணை பார்த்துட்டு போங்க, எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கோங்க. ஓ, அப்ப இதெல்லாம் ஐயோட பிளானா? சின்ன வயசுல இருந்து குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பா. இப்ப அவ வீட்டில் இல்லாததால அங்க வீடே வெறிச்சோடி கிடக்குது. குறும்புக்கார பொண்ணு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா மாப்ள? நாங்க நல்லா தான் இருக்கோம் அங்கிள். ஆனா அங்கிள் ஒரு விஷயம். சொல்லுங்க மாப்ள. பாலா கிட்ட நான் ஃபோன் பண்ணி தான் நீங்க வந்தீங்கன்னு அவகிட்ட சொல்லாதீங்க, அது பெர்மிஷன் கொடுத்த மாதிரியே இருக்கும்ல. நீங்களாவே பாலா பார்க்கறதுக்காக இங்க வந்த மாதிரியே இருக்கட்டும். சரிங்க. இந்தாங்கப்பா. என்ன சமைக்கட்டும்பா? எனக்கு எதுவும் வேணாமா, உன்னை பார்த்ததும் வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் இங்க சாப்பிட்டு போனா உங்க அம்மா என்ன கொன்றுவா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு உங்க பொண்ணோட சமையல நீங்க சாப்பிடணும் தான். சாப்பிட்டு போங்க அங்கிள். வேணாம் மாப்ள, அப்ப நான் கிளம்புறேம்மா. ஹலோ, இன்னைக்கு உங்களை நான் போக விட மாட்டேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறப்பா. அம்மாடி சொல்றது கேளுமா. வேணாண்டா. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, சாப்பிட்டு போங்க அவ்வளவுதான். நீங்களாவது அவளுக்கு சொல்லுங்க மாப்ள. ஆக்சுவலா எனக்கு ஒரு வேலையும் இருக்கு. நான் இங்க வந்தது உங்க அத்தைக்கு தெரியாது. தெரிஞ்சா அவசரப்பட்டு எதுக்காக போனீங்கன்னு கத்துவா. நான் சமைக்க கத்துக்கிட்டேன்ப்பா, விஸ்வாதான் சொல்லி கொடுத்தாரு. சுந்தரி, நீங்களும் சுந்தரின்னு தான் கூப்பிட்டீங்களா? ஆமா அங்கிள். என்னப்பா? நான் கிளம்புறேம்மா. அப்போ காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். சரி மாப்ள. காஃபி. சரி விஸ்வா, நீங்க கொஞ்சம் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்களா? சித்து ஸ்டடீஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? தெரியலம்மா, அவனை வீட்டுல பாக்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ. +2 தானேப்பா, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ம். உங்களுக்கு சர்ஜரி டேட் சொல்லிட்டாங்களா? இன்னும் இல்லம்மா, ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க. ஓ. சுந்தரி. என்னப்பா? சரி, நீ இங்க எப்படிமா இருக்க? நல்லா பாத்துக்கிறாங்களா? கஷ்டம் எதுவும் இல்லையே? இப்ப வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா, எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு. ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுமா, அப்பா நான் பாத்துக்கிறேன். விஸ்வா கூட உங்கள மாதிரி தான்ப்பா. ஹி இஸ் a gentleman. சோ எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் நடக்கும்போது நீ கன்ஃபியூஷன்ல இருந்த. கன்ஃபியூஷன் இல்லப்பா, விஸ்வா செட் ஆவாரா இல்லையான்ற ஒரு சின்ன பயம்தான், அவ்வளவுதான். அண்ட் உங்களுக்கு எதுவும் நடந்துரும்ன்ற பயத்துல எனக்கு கல்யாணத்தை நடத்தினதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். உனக்கு அவசரமா கல்யாணத்தை நடத்தினது எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல இல்லம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயத்துல தான். உன் அம்மா உனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. ஆனால் நான் உனக்கு ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா உன் அப்பா உனக்காக நான் இருக்கேன், சரியா?
அம்மா எப்பவும் அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நீங்க மட்டும் தான்ப்பா நீ ஹாப்பியா இருன்னு சொல்றீங்க. அம்மா கடமையை கற்றுக் கொடுப்பாங்க, அப்பா தைரியத்தை கற்றுக் கொடுப்பாரு. இந்த ரெண்டும் தேவைதான். என் செல்ல தங்கண்டா நீ. வீட்டை நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. நிறைய செலவாயிருக்கும் போல. ஆமாம் அங்கிள், இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் திரும்ப வர வேண்டியது வீட்டுக்கு தானே. அதுக்கு தான் நான் எதுக்கும் தயங்கலை. வரதட்சணையை உங்கள் அப்பா ₹1 கூட வாங்கலை. உங்களுக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் என்ன கேளுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். சரிங்க அங்கிள், நீங்களும் மாப்பிள்ளைகிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயங்கி இருந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். என் சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா சுந்தரிக்கு இருக்கிற தைரியம் நீங்கள் தான் மாப்பிள்ள. ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஒன்றும் ஆகாது. அவளை நல்லா பார்த்துக்குங்க. நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். என்ன 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது என்னதுப்பா? நான் போனதுக்கு அப்புறமா பாரு, உனக்கே புரியும். ம். சரி. பார்த்து பத்திரம்டா. ம். போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரிங்க அங்கிள். பாய்ப்பா. பைமா. Thanks for the surprise. Always at your service. என்ன பாலா யோசிக்கிறேன்? ஒன்றும் இல்லை, இது என்ன கிஃப்டா இருக்குன்னு. ஓபன் பண்ணி பாரு. என்னது, நம்ம கல்யாண ஆல்பமா? இல்ல, ஆ, இது என்னோட சின்ன வயசு ஆல்பம். அப்படியா? ம், ம், நானும் பார்க்கலாமா? வா உட்காரு. இததான் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தேன். எப்படி? இதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். சின்ன வயசுல எங்க அப்பா பிசினஸ் வேலையா ஊரா சுத்துவாரு. என் கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இருக்காது. அப்ப நான் வீட்ல அப்பாவுக்காக ரொம்ப அழுது சாப்பிடாம இருந்து அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன். அப்ப என்னோட அப்பா வந்து இந்த போட்டோ ஆல்பத்தை கொடுத்து இதுல இருக்க ஒவ்வொரு போட்டோக்குமே ஒரு பேக் ஸ்டோரிய சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அப்பாவை மிஸ் பண்ற ஒவ்வொரு நேரமும் இந்த போட்டோவை பார்த்து அப்படியே நேரத்தை ஓட்டிடுவேன். அந்த டைம்ல ஏதாவது ஈவெண்ட் இங்க நடந்தா அத நான் போட்டோ எடுத்து அவர் வரும்போது அதோட பேக் ஸ்டோரிய பத்தி அவர்கிட்ட ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருப்பேன். இது வெறும் போட்டோ ஆல்பம் இல்ல விஸ்வா, இது ஒரு ஸ்டோரி புக் that connects me to my dad. நான் வரும்போது இதை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இப்ப அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. சீக்கிரமா பார்க்கணும். ஏய், குட்டி பால திருப்புற சுந்தரி. இது நான் 8 monthsல இருக்கப்ப எடுத்த போட்டோ. ஓ, ஏய், இந்த போட்டோல முடி எவ்வளவு அழகா இருக்கு. இப்பயும் நல்லா இருக்கு, கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. ஆ, ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, சும்மா சொன்னேன். இந்த போட்டோ எடுக்கும்போது தான் என் அப்பா அம்மாவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனா. ஓஹோ, என்னோட அழுகையை தாங்க முடியாம அந்த போட்டோகிராஃபர் அங்கிள் போட்டோ எடுக்க முடியாதுன்னு கிளம்பும் போது அப்ப அப்பா அம்மா அவரை தடுத்து நான் அழுகை நிறுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த போட்டோவை எடுத்தாங்களாம். அதுக்கு தான் போல இருக்கு, லைட்டா கண்ணுல தண்ணி இருக்குல்ல. ஆமா, இது நான் மொட்டை அடிச்சிருக்கப்ப எடுத்த போட்டோ. என் அப்பா சொன்னாரு, மொட்டை அடிக்கிற வரைக்குமே நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேனா, ஆனா மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடியில என்ன பார்த்து என் முடி எனக்கு வேணும் ஒட்டி விடுங்கன்னு ரொம்ப அழுதனா. அது எங்க அப்பா சொல்லி சொல்லி ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பாரு.
இது நான் 1 இயர்ல எடுத்த போட்டோ. இந்த போட்டோ எடுக்கும்போது யாரும் ஒன்று அழ வைக்கலையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது நான் ஜஸ்ட் 11 டேஸ்ல இருக்கப்ப எடுத்த போட்டோ. எங்க பெரியம்மா கூட. இது பாத்தியா? இதுல கூட நான் அழுதிருக்க மாட்டேன். நல்லா இருக்குல்ல? பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பெல்லாம் பேய்ங்க ரொம்பவே ஸ்டைலா இருக்கும். நல்லா இருக்குல்ல? அவ்வளவுதான், இனிமே காட்ட மாட்டேன் போ. இல்ல 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 சொல்ல மாட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டோ. நல்லா இருக்குல்ல? ஏஞ்சல் மாதிரி இருக்கு. இது என்னோட தம்பி கூட. இது போதும். ஏன் என்னாச்சு? இன்னும் போட்டோஸ் இருக்குல்ல? பரவாயில்ல, இன்னைக்கு போதும். ஏய் இரு, நான் பாக்குறேன். வேணான்னு சொல்றல்ல. பார்க்கணும்னு சொல்றேன்ல. வேணாப்பா. நான் பார்க்கணும். வேணான்னு சொல்றல்லப்பா. பார்க்கணும்ன்றல. இதுக்கு தான் நீ இந்த போட்டோவை பார்க்க வேணாம்னு சொன்னியா? விஸ்வா, ஒழுங்கா அந்த போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. விஸ்வா, உனக்கு மரியாதையா சொல்றேன், என்னோட போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன். நீ பார்க்க கூடாது விஸ்வா. அதெல்லாம் பரவாயில்ல, சின்ன வயசு போட்டோ தானே, ஒரு வாட்டி பார்த்துட்டு கொடுக்குறேன். கூட விஸ்வா. இப்போ எடுத்துக்கோ. விஸ்வா, கூட விஸ்வா. கூட. இங்க பாரு. ஏய் வேணாம், இங்க பாரு. உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் போட்டோ மட்டும் நான் தரவே மாட்டேன். கண்டிப்பா கொடுப்ப. சொன்னல, நீயே கொடுப்பன்னு. இனிமே அந்த போட்டோ எவனுக்கு வேணும்? என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்ல இருக்கவங்கள தவிர இன்னொருத்தருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஃபீல் இன்னைக்கு என்னோட புருஷனுக்கு கிடைச்சது. என் புருஷன் கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் முத்தம் எனக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. ஆனா என்னோட புருஷனோட அவசரத்தை பார்த்தா அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு தோணுது. என் லைஃப்ல வந்த எல்லா டேஸை விட லாஸ்ட் 2 டேஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணா இருந்தது. பியர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் இனிமே குடிக்க கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவை பார்த்தேன். என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்தேன். மொத்தத்துல நான் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஒரு விதத்துல நான் கல்யாணம் பண்ணது ரைட்டான டிசிஷன் எனக்கு தோணுது. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி மேரேஜ், இந்த மாதிரி புருஷனை தவிர வேற என்ன தேவைப்பட போகுது? ஐ திங்க் ஐ எம் லக்கி. தேங்க் யூ so much அப்பா. சொல்றா. டேய் கிருஷ்ணா, என் பொண்டாட்டி எனக்கு முத்தம் கொடுத்தாடா. ஐயோ, எனக்கு பத்த வச்சிட்டானே. சிச்சி, நீங்க இதெல்லாமா பேசிட்டு இருப்பீங்க? சி, என்ன கொடுமடா இது. அப்படி இல்ல சொல்லும் அது. சி, வெளியே போய் தொலை. டேய் கிருஷ்ணா, இருக்கியாடா? ஏண்டா, ஏதோ குடிமூழ்கி போற மாதிரி அப்படி கத்துற?
எக்ஸைட்மெண்ட்ரா, அதான் கத்திட்டேன். உன் எக்ஸைட்மெண்ட்டை மடிச்சு டேய், என்னடா குட் நியூஸ் சொன்னா இப்படிலாம் பேசுற? பின்ன என் பொண்டாட்டி கூட தான் எனக்கு 100 முத்தம் கொடுத்தா, நான் சொல்லிட்டா தெரியுறேன். டேய், இது அது இல்லடா. அதெல்லாம் இருக்கட்டும், பருப்பு செய்யறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ரெசிபி இருக்கா மச்சான்? டேய், உன்கிட்ட சொன்னதே வேஸ்ட்ரா. நீ இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதே, என்கிட்ட பேசவும் பேசாத. டேய் மச்சான், அதுலடா அது வச்சுட்டானா? எல்லாத்துக்கும் அவசரம் இவனுக்கு. ஏய் பருப்பு வெந்துச்சா? ஆ, இவ பண்ற கொடுமைக்கு நான் என்னைக்கு சாவ போறனோ? என்ன என்ன சொன்ன நீ? ஒண்ணுல செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைச்சு கொண்டு வரேன். உனக்கு எந்த பருப்பு ரொம்ப பிடிக்கும்? சிறு பருப்பு பிடிக்குமா இல்ல பாலக் பருப்பு பிடிக்குமா? அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஹலோ. ஆ? எடுத்தது ஒரு பில்லு மட்டும்தான், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓ ஓ, அவ்வளோதானே? நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வீக்கெண்ட்ல குளிக்கல மாட்டியா? அதாவது சண்டே எல்லாத்துக்கும் ஹாலிடே கொடுப்போம்ல, அதான் குளியலுக்கும் ஹாலிடே. அதுக்காக நான் என் மூக்குக்கு ஹாலிடே கொடுக்க முடியாதுல்ல. ஸ்மெல் வருது. ஓ ஓகே. சைக்கோ சுரேஷா. டே விஸ்வா, எங்க இருக்க? இன்னைக்கு சிந்து கல்யாணத்துக்கு வரவே இல்ல. நீ கல்யாணத்துக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு நினைச்சேன். ஹலோ. ஆ? என்னடா இது லேடிஸ் வாய்ஸ்? ஹலோ, நான் விஸ்வாவோட வைஃப் பேசுறேன். விஸ்வா குளிச்சிட்டு இருக்காரு. விஸ்வாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. நம்ம கூட இருந்த இன்னொருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கேறது முக்கம் போனது உன்னையெல்லாம் விஸ்வா? சொல்லதே. சிந்து யாரு? சித்து. சித்து சித்து இல்ல, சிந்து. என்கிட்ட எதையும் மறைக்கவே கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு. சிந்து கால் வராம நான் சிந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இவ கூலா தான் இருக்கா. இவளுக்கு என் ஃபோன் பாஸ்வேர்டு தெரியாது, ஸோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதையாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். சிந்து, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். யாரோ சைக்கோ சுரேஷ் கால் பண்ணா. சிந்துக்கு கல்யாணம், எல்லாம் ஓகேவா அப்படி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். ஓ, அந்த சிந்துவா? அவங்க என் பழைய கம்பெனியோட எம்ப்ளாயி. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாரு. கொடு, நானே பேசுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. போன கொடு. அறிவுக்கிட்ட சைக்கோ. என் லைஃப்ல பிரச்சனையை கொண்டு வந்து எப்படி சிரிக்கிறான் பாடுறான். சைக்கோ சைக்கோ. விடு மச்சான், அவன் பண்ணதுக்கு அவனே அனுபவிப்பான். டீ, பிரச்சனை எனக்கு தானே. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஏதோ எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கிறதால தப்பிச்சேன்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம். பால் அடிச்சா எப்படி வலிக்கும்னு தெரியுமா? ஏதாவது பை மிஸ்டேக் நடந்திருக்கும், விடு, திரும்ப ரிப்பீட் ஆகாது. இல்லடா, உனக்கு பாலாவை பத்தி தெரியாது. நான் எதையும் மறைக்காம சிந்துவை பத்தி அவகிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன்டா. டேய், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. மகனை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குழி தோண்டி நீயே படுத்துக்க வேண்டியதுதான். அவ டைரியில எழுதிருக்காடா, அவகிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு இருக்கு. ஒருவேளை என்ன தவிர வேற யாராச்சும் அவகிட்ட சொல்லிட்டாங்கன்னா. உனக்கு புரியலடா, உனக்கு டெமோ காட்டுறேன் பாரு. லேப்டாப்பா?
அப்படின்னா அதான் மச்சான் ஹார்ட் பீட்டு. அம்மாடி புஷ்பா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க தங்கம்? ஆ நமக்காக தான் கொட்டிக்கிறதுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிடு ஃபர்ஸ்ட். ஏன் நீ வந்து சமைக்கிறியா? அது வந்து செல்லம், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜாலியா தாரா கிச்சன் போலாமா? தாரா கிச்சனா? அங்க கிடைக்கிற பிஸ்பில்லா பாத்துக்காக தானே? என்னம்மா சொல்ற நீ? ஞாபகம் இல்லையா? 8th ஜூன் 2020 நீ உன் எக்ஸ் தாராக்கு அங்க கொடுத்த சூடான பிஸ்மில்லா பாத்த உஃபு உஃப்னு ஊதி ஊட்டி விட்டியே, மறந்துட்டியா? இப்ப அது ஞாபகம் வந்து தானே தாரா கிச்சனுக்கு போலான்ற? சேச்சே, என்ன தங்கம் இப்படிலாம் பேசுற நீ? அவளெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீ மட்டும் தான் என் லைஃபோட லப்பு டப்பு. ஓ, நீ ரேண்டமா சொன்ன உடனே நம்புறதுக்கு நான் ஒன்னும் எக்ஸ் மாதிரி ஃப்ளவர் இல்ல. ஏய் அப்படி இல்ல புஷ்பா. அப்படி உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீயும் உன்னோட எக்ஸும் சேர்ந்து போங்க. மறுபடியும் ஆர்டர் பண்ணி உஃபு உஃப்னு ஊதிக்கிட்டே ஊட்டுங்க. நான் வரல. புஷ்பா புஷ்பா புஷ்பா, இவ சரியான பொம்பளை புஷ்பராஜ்ரா. ஏய் டேய் விஸ்வா, என்னடா ஷாக் ஆயிட்டியா? டேய், ஜாலியா வெளியே போய் சாப்பிடலான்னு சொன்னதுக்கே டேட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதானே சொன்னேன். நீ மட்டும் எக்ஸ் விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆட்டம் பாமா அக்கில்ல வச்சுன்னு சுத்துற மாதிரி எப்ப வெடிக்கும்னு தெரியாது. ஆனா வெடிக்கும் போது டமால். ஏம்மா, எனக்கு இந்த தலைவலியே வேணாண்டா. நான் சைலண்டாவே இருந்துக்கிறேன். ஜஸ்ட் ட்ரையல் மேட்சுக்கே இப்படி ஆயிட்ட, மெயின் மேட்சுக்குலாம் என்னடா அவனி? ஆனா எனக்கு அந்த சைக்கோ மேல தானே டவுட்டா இருக்கு. ஒருவேளை பாலாவை பார்த்து எல்லாத்தையும் உழைட்டானா? எப்படிரா? எப்படி? அவ வீட்ல இருப்பா, இவன் ஆபீஸ்ல இருப்பான், எப்படி சந்திக்க முடியும்? ஹவு? அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், பாலாவை பார்த்தா சிந்துவை பத்தி எதுவும் சொல்ல வேண்டான்னு. இப்பதான் லைனுக்கு வந்திருக்க. சரி வா போய் வேலையை பார்ப்போம். மேனேஜர் வந்தா மேஞ்சிருவான் நம்மள. ஏய், உன் எக்ஸ் கீர்த்தி தானே? இவங்க தாரான்னு சொல்றாங்க. கீர்த்தி எக்ஸ் மச்சான், தாரா டபுள் எக்ஸ். அப்ப சந்தியா? சந்தியா வந்து ட்ரிபிள் எக்ஸ். தப்பே இல்லடா. உன் ஃபயருக்கு புஷ்பராஜ் தான் கரெக்ட். நித்தி, என்னடி நடுராத்துல ஃபோன் பண்ணிருக்க? நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. அப்படியா? அவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என் ஆளு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்டி. ரொம்ப கேரிங்கா, ரொம்ப லவ்விங்கா, கியூட்டா இருக்கான்டி. மொத்தம் கொடுக்கணும் போல இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், உன்னை பாத்துக்க உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து கப்பல் கோல் ரீல் பண்ணுங்க, வைரல் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் தாண்டி என் செக்லிஸ்ட்ல பாக்கி இருக்கிறது. அதுவும் டிக் ஆயிடுச்சுன்னா நான் ஃபுல்லா மூழ்கி போயிடுவேன். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட் ஈகர்லி. சீக்கிரமாவே சுபத்ரா பிராப்தி ரஸ்து. ஹாப்பி ஃபார் யூ பேபி. நிதி, அம்மா கால் பண்றாங்க. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி, எனக்கும் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுது. பாய். ஓகே ஓகே பாய். என்னம்மா, இவ்வளவு நாள் கழிச்சுதான் உன்னோட பொண்ணு ஞாபகம் உனக்கு வருதா? ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? நீ ஞாபகம் வராத நிமிஷமே இல்ல. என்ன பத்தி விடு. உங்க அப்பா நீ வீட்ல இருக்கன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட்டு இருக்காரு பாவம். சரி சரி, எப்பவும் உன் விஷயம் தானா? அங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அங்க எல்லாமே செட் ஆயிடுச்சா? இங்க எல்லாமே செட் ஆயிடுச்சுமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கடவுளே. அது சரி, அப்பா சர்ஜரிக்கு டேட் கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்கடி. ஆபரேஷனுக்கு செலவாகிற எஸ்டிமேஷன் கூட கொடுத்துட்டாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற வீட்டை வித்தா சர்ஜரிக்கு சரியா இருக்கும். வீட்டை வித்துட்டா நீங்க எங்கம்மா இருப்பீங்க? அதுல என்ன இருக்கு? வாடகை வீடு புதுசா என்ன நமக்கு? கடவுள் புண்ணியத்துல அப்பாவோட சர்ஜரி எந்த கடனும் இல்லாம முடிஞ்சதுன்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். மத்ததெல்லாம் சித்து பாத்துப்பா. பாலா, லைன்ல தான் இருக்கியா? பாருமா, இத பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. இதெல்லாம் நானும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறோம். நீ சந்தோஷமா இருத்தங்கோ. சரிம்மா. சரியா? நான் வச்சிருவா. பாய் பாய். அது எவ்வளவு ஆசையா கட்டின வீடுமா. போனா போகட்டுமா.
என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். போர் அடிக்குது. விஸ்வாக்கு கால் பண்ணலாமா? வேலையில இருந்தான்னா ஒரு தடவை மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஹாய் விஸ்வா, பிஸியா? பாவம் பிஸியா இருக்கான் போல இருக்கு, பார்க்கல. ஏய், நான் எப்படா பண்ணுவேன் ரெடியா இருக்க போல இருக்கு. சொல்லு பாலா. பிஸியா இருக்கியா? லைட்டா பிஸி தான். விடு, என்னாச்சுன்னு சொல்லு. பிஸியா இருந்தனா பரவாயில்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணு. இங்க எப்பவும் வேலை இருக்கிறது தான். என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, வீட்ல தனியா இருக்கேனா, போர் அடிக்குது. போனஸா பசியும் எடுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு விஸ்வா. ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, நானு மேகி சாப்பிட்டுக்கிறேன். சரி, பை. ஆர்டர் பண்றேனா? ஆர்டர் எனக்கு பண்ண தெரியாதா? அட, சாப்பிடணும்னு தோணுதுன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு தோணுதுன்னா லூசு. எல்லாம் பிகினர் மிஸ்டேக்ஸ் தான். என்ன பாய் கூட சொல்லாம கட் பண்ணிட்டா? இருந்தாலும் உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொன்னா ஆர்டர் பண்ணட்டுமா நான் கேட்பேன். சை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா. சொல்லு விஸ்வா. பாலா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். வரும்போது ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். விஸ்வா, ஷவர்மா வேணுமா இல்ல பிரியாணியா? எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு விஸ்வா. பானிபூரியா? சரி, நீ வீட்டுக்கு வந்துரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போலாம். சரி, பை. ஓகே. என்னடா தம்பி, பேக்கெல்லாம் பேக் பண்ற? டைம் 4:30 தான் ஆகுது. பாலா பானிபூரி சாப்பிடணும்னு சொன்னாடா, அதான் கூட்டு போலான் இருக்கேன். ஓஹோ, பானி அமோகம், பூரியும் அமோகம், மொத்தத்துல மகா அமோகம். புது மாப்பிள்ளைங்களாம் இப்படி தான்டா, எங்களை கண்டுக்க மாட்டீங்க. டேய், எங்களை பார்த்து போறாம போடாம நீ உன் பொண்டாட்டி கூட்டு போக வேண்டியதாடா, தாரா கிச்சனுக்கே. டேய், அந்த சைக்கோ சுரேஷ் கேட்டா பானிபூரி சாப்பிட போயிருக்கீங்கன்னு சொல்லவா? டேய், லூஸ் மோஷன் என்ன சொல்றா? அந்த பானிபூரியை தின்னதுக்கு அப்புறம் உனக்கு இதான் நடக்க போகுது. போடா. ரொம்ப அழட்டிக்கிறானு. அண்ணா, கொஞ்சம் ஆனியன் போடுங்க. என்ன, எதுக்காக சிரிக்கிற? என்னன்னு சொல்லு. அந்த பானி அமோகம், இந்த பூரியோ அமோகம், அவன் கை இன்னும் அமோகம். அதை நினைச்சுதான் சிரிச்சேன். டேஸ்ட் கூட நல்லா இருக்கும் தான், டேஸ்ட் பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. ஏன், ஓசிடியா? ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். நல்ல டேஸ்டா மிஸ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இஷ்டம். ஏய், பானி பூரா கீழே கூட்டது பாரு.
அது சரி, உனக்கு லைஃப்ல கோல்ஸ்னு எதுவும் இல்லையா? அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பர்டிகுலரா இதுதான் எதுவும் இல்ல. ஆனா சின்ன வயசுல கிளாஸ்ல டீச்சர் கேட்டப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஐபிஎஸ். ஆ? என்ன கேட்டா நான் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப பாரு, ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் அப்படிதான் விஸ்வா. நினைச்சது நடக்கலன்னா நடக்கிறத அக்செப்ட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்றதுதான். சம்டைம்ஸ் அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்க. தட்ஸ் ட்ரூ. ஆனா எனக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என் லைஃப்ல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அதை மட்டும் நான் செய்வேன். ப்ரௌட்னா எப்படி? ப்ரௌடுனா இப்ப நீ உங்க பாட்டியா அப்பாவெல்லாம் ஹாப்பியா பாத்துக்கிறல்ல, அதாவது அவங்களுக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீ எடுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கும் போது எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா அதெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல பாசிபிளே இல்ல. எல்லா பொண்ணுங்களுமே தான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போய் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் புதைச்சிடுவாங்க. அது சரி, உங்க அப்பாவுக்கு சர்ஜரி இருக்குல்ல? இப்ப அந்த சர்ஜரியை நான் இல்ல, அந்த சர்ஜரியை நம்ம நடத்துறோம்னு வச்சுக்கோ. அப்போ உங்க டாடி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி, நீயும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவல்ல? என் மனசுலயும் அதான் இருக்கு. பட் நோ. ஏன்? ஓ, உங்க அப்பாவுக்கு நான் ஏன் காசு செலவு பண்ணுன்ற ஈகோவா? ஹே, அப்படிலாம் எதுவும் இல்ல. ம் உனக்கு எப்படி சொல்றது? ம் ம் இப்ப எனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடுமா? தீராதுல்ல. புரியலையே. அப்பா, கரெக்ட் டைம்க்கு வேர்ட்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என்னோட பேரண்ட்ஸ்க்காக என்னோட சொந்த காசை வச்சு நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜாப் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது சரி, கேக்க நான் மறந்துட்டேன். நான் வேலை பார்த்து என் வீட்ல இருக்கவங்களுக்கு காசு அனுப்புனா உனக்கு ஓகே தானே? ஓகே இல்ல, எனக்கு டபுள் ஓகே. இல்ல, நான் யாரு உன்னை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றதுக்கு? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நீ செய்யறதெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் நெக் பேண்ட் இல்லை. ஓகேவா? இங்க பாரு, அல்டிமேட்லி என்ன ஆனாலும் சரி உன் விஷயத்துல நீ எடுக்கிறது தான் முடிவு. பர்மிஷன் நமக்கு கல்யாணமாகி இதோட 1 மாசம் ஆச்சு தெரியுமா? 1 மாசமா? எனக்கு என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். டைம் ஃப்ளைஸ் வென் யூர் வித் யுவர் லவ்டு ஒன். உண்மைதான் இல்ல? ஆமா, உண்மைதான். என்ன இருந்தாலும் பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஆர் பெஸ்ட். நமக்கு எப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு வரணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்? why not love marriages? அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? இருக்காதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் இருக்காது சொல்ற? என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், லவ் மேரேஜ் அவ்வளவா நல்லா இருக்காது. என்ன? அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதில் என்ன கிக் இருக்கும்? அதுவே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் 2 பேருக்குமே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே போனால் அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும்.
அந்த ஃபீலே வேற தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்தா ஓகே. இல்லனா அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் எண்டிங் அப் இன் டிவோர்சஸ். அதுவே லவ் மேரேஜஸா இருந்தா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரை பத்தியும் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க பாரு, லவ் மேரேஜஸ் ஆர் ஸ்கேரி பாலா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரையல்ஸ் பார்க்குற மாதிரி அது. இது என்ன கல்யாணம் நினைச்சியா இல்லை துணி கடையில் துணி வாங்குறது நினைச்சியா? ஜஸ்ட் ஒரு அக்கேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நம்ம திரும்ப 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 ட்ரையல் பார்ப்போம். அப்படி இருக்கப்ப லைஃப் லாங் ஒரு பர்சனோட இருக்கணும்னா அந்த ஆளு எப்படி இருப்பாரு, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லவ் ஹெல்ப் பண்ணாதா? சொல்லு. இப்போ கல்யாணத்துக்கு எப்படி டிவோர்ஸ்னு ஒன்று இருக்குமோ, லவ்வுக்கு பிரேக்கப்னு அப்போ ஒன்று இருக்குல்ல? இருக்கும். ஆனா லவ்ல பிரேக்கப் ஆனா ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆனா ரெண்டு பேரோட ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகும். ஐ திங்க் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் which one is best ன்னு. இல்லை இல்லை, சரி, எனக்கு ஒன்று சொல்ல. நமக்கு கல்யாணம் ஆச்சுல, ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுற ப்ராசஸில் நமக்கு கல்யாணங்கிற ஃபேக்டர் நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம கமிட்மெண்ட்டை ஞாபகப்படுத்தும்ல. சரி, நான் கேக்குறதுக்கு சொல்லு. இப்ப நமக்கு கல்யாணம் ஆகல, லவ்ல தான் இருக்கும். அதே சண்டை இப்ப நடக்குது. அப்ப லவ்ன்ற ஃபேக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதா? கல்யாணம் பண்ணாதா கமிட்மெண்டா? லவ்ல அது இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியல, விட்டுரு. அதுதான் நானும் சொல்றேன். நான் சொல்றதுதான் உனக்கு புரியல, விட்டுரு. See, I feel arranged marriage is the best thing. No more discussions. நீ என்ன சொன்னாலும் சரி, I feel love marriage is the best in its own way. உன்கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்லை. படு, டைம் ஆகுது பாரு. முதல்ல நீ போய் படு. எவ்வளவு திமிரு! என் கூட பேசுறது வேஸ்ட் டிஸ்கஷனா? அவளுக்கு எவ்வளவு திமிரு! முதல்ல நீ போய் படுங்கறா. இன்னும் தூங்கலையோ? என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல. கொசு ரொம்ப இருக்கு போல இருக்கு. ஆல் அவுட் ஆன் பண்ணு, தூக்கம் வரும். என்ன மேல மேல வர? நீ தானே ஆல் அவுட் ஆன் பண்ண சொன்ன. ஆல் அவுட் அங்கே தான் இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் சண்டை. சாரி சுந்தரி. சாரி விஸ்வா. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சொன்னதும் கரெக்ட் தான், in its own way. ஓ, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி. both are equally important. அந்த ரெண்டும் சேர்ந்தா வர சவுண்ட் ஒண்ணுதான், செய்யற வேலையும் ஒண்ணுதானே. Perfect. நாளைக்கு கோவிலுக்கு போலாம். இட்ஸ் a ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல்? அத நாளைக்கு சொல்றேன். பார்த்தது போதும், தூங்கு.
நல்ல தரிசனம் இல்ல? ம். இப்ப வாத சொல்லு, என்ன அந்த ஸ்பெஷல்? அது எனக்கு ஸ்பெஷல் தான். உனக்கு ஸ்பெஷலா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அத சொன்னதானே தெரியும். கெஸ் பண்ணு. உன்னோட பர்த்டேவா? பர்த்டே தான், ஆனா எந்த இல்லை, என் அம்மாவோடது. உனக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல என் அம்மா என் எல்லா பர்த்டேக்கும் எனக்கு நல்லா தலைவாரி இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. நானும் ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன், அம்மா உங்கள் பர்த்டே எப்போ, உங்கள் பர்த்டே எப்போம்மான்னு. எனக்கு என் பர்த்டேவே தெரியாதுடான்னு சொன்னாங்க. ஸோ நானே ரேண்டமாக ஒரு நாள் இன்னைக்கு தான் உங்கள் பர்த்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்பத்துலேருந்து இந்த நாளில் தான் என் அம்மா பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா உங்கள் பர்த்டேவை நான் பெருசானதுக்கப்புறம் அப்படி பண்ணுவேன் இப்படி பெருசாக பண்ணுவேன்னு. ஆனால் இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அம்மா தான் என் கூட இல்லை. இப்போ என் அம்மா என் கூட இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா இருந்திருக்கணும். செகண்ட் டைம். என்னது அது? ஒரு பையன் அழும்போது நான் கன்சோல் பண்றத. நான் ஒன்றும் அழலை, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, அதான் எடுத்துட்டு இருக்கேன். அட பொய் சொன்னா பொன் குழந்தை தான் பிறக்கும். அப்போ இனிமே நான் நிறைய பொய் சொல்ல போறேன். ஏன் உனக்கு பொன் குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்குமா? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? சின்ன வயசுல என் அத்தைக்கு ஒரு பையன் பிறந்தான். அப்ப எங்க மாமா என்ன சொன்னாரு தெரியுமா? எங்க அப்பா பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அது எப்படி நடக்கும்னு அவர்கிட்ட கேட்டேன். இப்போ எனக்குன்னு வரும்போது அது புரியுது. நிஜமாவே என் அம்மா எனக்கு பொண்ணா பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. சுந்தரி, இந்த நல்ல நாள்ல உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன? சீக்கிரமே எங்க அம்மா பத்தி என் கையில கொடுக்கறியா? அது சரி, இதுக்கு முன்னாடி கன்சோலிங் செகண்ட் டைம்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் யாரு? உன்னோட மச்சான். ஓ, உன் தம்பியா? ஆமா, சின்ன வயசுல என்னால எங்க அம்மா கையில அவன் அடி வாங்கினா. நான் போய் அவனை கன்சல்ட் பண்ணுவேன். ஏய் விஸ்வா, பத்திரமா வா. பார்த்தாலாம் தெரியல, நீ ராட்சசி தான். போக போக பார்க்க தானே போற. எனக்கு ஏமா உன்னோட ஆஃபர் எல்லாம்? சொல்ல மறந்துட்டேன். நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு கிருஷ்ணா வீட்டுக்கு போகலாம். அவன் கூப்பிட்டு இருந்தான். உனக்கு ஓகே தானே? அப்பாடா, ராத்திரி சமைக்கிற வேலை இல்ல. அப்பா, எங்க வேணான்றவன்னு பயந்துட்டேன். விஸ்வா, விஸ்வா, இந்த குரல். என்ன கோயிலுக்கெல்லாம் வருவியா? யாரு, உன் ஒய்ஃபா? ஆமாங்க. ஓ, ஒரு தடவை நான் சிந்து கல்யாணத்தன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? சைக்கோ சுரேஷ்ன்றது நீங்க தானா? எஸ் எஸ், நான் தான். சொல்லுவாரு விஸ்வா உங்களை பத்தி எல்லாம். சூப்பர் சூப்பர். பாவம் சிந்து பிரேக்கப்க்கு அப்புறம் இவன் என்ன ஆயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு தான் கடவுள் அந்த சிந்துவை தள்ளி போக வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ பண்ண தப்புப்பா. பிரேக்கப் ஆன உடனே கல்யாணம் பண்ணிப்பியா? சைக்கோ எல்லாத்தையும் கெடுத்துட்டான்.
அன்னைக்கும் சிந்து கல்யாணம்ல, நானே வருத்தத்தில் இருப்பான்னு நினச்சி கால் பண்ணலான்னு பண்ணேன். பட் யூ கப்பல் ஹாப்பி அண்ட் சார்மிங். சும்மா டைம் பாஸுக்கெலாம் லவ் இல்லைங்க, 4 years டீப் லவ். பார்க்குறவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு திக் லவ். ஆனால் சிந்து கூட பிரேக்கப் ஆனதும் நல்லதாக போச்சு. பிரேக்கப் ஆனதுனால தானே உங்களை மாதிரி ஒருத்தங்க விஸ்வாக்கு ஒய்ஃபாக கிடச்சிருக்கீங்க. விஸ்வா, இன்னும் முடியலையாடா? அப்படின்னா உன் ஒய்ஃப் கிட்ட நீ சிந்துவை பற்றி சொல்லலையா? ஆ, ஆ, சொன்னாருங்க. அதானே பார்த்தேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டான். சுரேஷ், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓ, கப்புள் கோல்ஸா? இல்ல, நாங்க வீட்டுக்கு போனோம். சுந்தரி, சுந்தரி, கியூட் கப்புள். சுந்தரி, சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு சுந்தரி. அது விஸ்வா, என்னன்னா, நான் கேக்குற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைச்ச? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சுந்தரி. ஆமாவா இல்லையா? ஆமா. உன் எக்ஸ் மேல இருந்த கோவத்துல தான் என்ன கல்யாணம் பண்ணியா? சுந்தரி, என்ன பாரு சுந்தரி, ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. சுந்தரி, ஹலோ, சொல்றா என்ன? என்னடா எங்க இருக்க? டேய், நாங்க இப்போ வர முடியாதுடா, இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். என்னடா இப்படி சொல்லிட்ட? எங்க வீட்ல நான் உனக்காக சமைச்சு வச்சது, சிச்சி என் பொண்டாட்டி புஷ்பா சமைச்சதெல்லாம். பாலாவுக்கு வேற வேலை இருக்கான், நான் அப்புறமா பேசுறேன். டேய், ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வாய்தா போட்டாச்சு, இந்த தடவை முடியாது, ஒழுங்கா வந்து சேருங்க. டேய், நான் அப்புறமா கால் பண்றேன்டா. நீ எதுக்கும் ஒரு தடவை என் சிஸ்டர் கிட்ட போனை கொடுறா. கிருஷ்ணா பேசணுமா? அண்ணா, என்ன சிஸ்டர், எங்க வீட்டுக்கு வர வெக்கப்படுறீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, வந்துட்டு இருக்கோம். ஆன் த வேல தான் இருக்கோம். இப்ப சொன்னீங்கல்ல, இதான் சூப்பர். சீக்கிரமா வந்துருங்க, இங்க புஷ்பா உங்களுக்காக வெயிட்டிங். வந்துட்டு இருக்கோம்ண்ணா. சரி, நீங்க போனை விஸ்வா கிட்ட கொடுங்க சிஸ்டர். என்னடா? என்னடா, என் சிஸ்டர் சொன்னது கேட்டுச்சுல, ஒழுங்கா கூட்டிட்டு வந்துரு. சரி, வரோம், பாய். உள்ள வாங்க. டேய், ஒரு நிமிஷம் இங்க வாடா. என்னடா? இங்க வாடா ப்ளீஸ். விஸ்வா ஏதோ யோசிக்கிறாரு போல இருக்குண்ணா. நான் தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் எப்பவுமே இப்படிதான் சிஸ்டர், ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒர்க்கை பத்தி யோசிப்பான். பிளடி ஒர்க் ஆல்கஹாலிக். ஏன்டா? கடவுளே கடவுளே ப்ளீஸ் கடவுளே, எப்படியாவது நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். டேய் விஸ்வா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ் விஷயத்தை ஆஃபீஸ்லேயே விட்டுறணும்னு? இது ஃபேமிலி டைம்டா, சிஸ்டருக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கு. ஓகே கிருஷ்ணா சார். அது இப்போ ஓகே.
அப்புறம் உங்க 2 பேருக்கும் என் ஹார்ட் பீட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஏண்டி விஸ்வாவும் விஸ்வா வைஃபும் வந்திருக்காங்க பாரு, ஒரு தடவை வந்துட்டு போ. வந்துட்டேங்க. புஷ்பா, விஸ்வா உனக்கு தெரியும்ல, ஹாய். பாலா பால திருப்புர சுந்தரி, விஸ்வாவோட ஹார்ட் பீட். ஹாய். ஹாய்ங்க. பாலான கூப்பிடுங்க போதும். ஓகே பாலா. அது சரிண்ணா, அண்ணி ஏன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரல? அந்த நேரத்துல அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால தான் கூட்டிட்டு வரல. ஓ, என்னடி எல்லாம் ரெடி தானே? ஒரு 5 மினிட்ஸுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதான் நம்மளுக்கு டைம். நீ எப்போ இப்படிதானா? பங்க்சுவாலிட்டினா என்ன தெரியாது, இவங்க வருவாங்க தெரியும்ல. முடிஞ்சிச்சுங்க, முடிஞ்சிச்சு. என்ன சிஸ்டர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தாலே எப்படிதான் நடுங்குவா. நான் நில்லுன்னு சொன்னா நிப்பா, உக்காருன்னு சொன்னாதான் உக்காருவா. ஏண்டி அந்த லெமன் எடுத்துட்டு வா. இவங்க போகட்டும், இவனை உண்டு இல்லைன்னு பண்றேன். கொண்டு வரேன். டேய் என்னடா அதெல்லாம்? என்ன சிஸ்டர், இவன் கூட உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கு? நல்லதா இருக்குண்ணா. எனக்கு தான் தெரியுமே, இவன் சரியான போரிங். காலேஜ் படிக்கிறப்போ பொண்ணுங்க எதிரில் வந்தாலே பேசாம தலையை குனிச்சிட்டு போயிடுவான். நான் கூட சொல்லிட்டே இருப்பேன், எப்பவும் படிப்பு படிப்புன்னு இருக்காதரா, அப்பப்போ பொண்ணுங்க கிட்டயும் பேசுன்னு. இவன் கேட்டா தானே. டேய் கிருஷ்ணா, சும்மா இருடா நீ. நாங்க படிச்ச காலேஜ்ல பிடெக் சர்டிபிகேட்டோட நல்லவன் உத்தமங்கிற சர்டிபிகேட் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது இவனுக்கு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கிருஷ்ணா ஓனாடா. நீ சும்மாரா. காலேஜ்ல இவன் பின்னாடியே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா, ஆனா நம்மாலு தன்னடக்கத்துக்கு ஒரு தனி அடையாளம். இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கிருஷ்ணா இவனை ஏதாவது செய்ய கிருஷ்ணா. சும்மாரா, உன்னை பத்தி சிஸ்டருக்கு தெரியணும்ல. இல்லம்மா நான் எதுவும் சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. உங்க விஸ்வாக்கும் சிந்துக்கும் இருந்த லவ் மேட்ரை உங்க சைக்கோ சுரேஷ் எனக்கு 70mm ஸ்கிரீன்ல காட்டிட்டாரு. அறிவு கட்டவனே, என் குடும்பத்துல நெருப்பள்ளி கொட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடா உன்ன. ஆஹா, இப்ப எப்படியாவது டாபிக்கை டைவர்ட் பண்ணி ஆகணுமே. ஏண்டி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? முடிஞ்சிச்சுங்க. மச்சான் சிக்கன் போட்டுக்கடா, உனக்காக ஸ்பெஷலா வாங்கினது. சரி வேணானா விடு, அதிகம் இப்படி முறைச்சிக்கிட்டு. நீங்களும் உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அவ எப்பவும் இப்படிதான், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. ஏய் சு. இப்போ நான் என்னடா பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் விஸ்வா பத்தின ஒரு செக்லிஸ்ட் பாயிண்ட்ல ஹிண்ட் போட வேண்டியதா இருக்கு. விஸ்வா என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான்னு நம்பினேன். ஆனா இப்ப அவன் என்கிட்ட இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கான்ற டவுட்ஸ் ரைஸ் ஆகுது. என்னை எல்லாத்த விட கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம், விஸ்வா தான் எக்ஸ் மேல இருக்க கோவத்தால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றது. அதனால ஏத்துக்கவே முடியல. விஸ்வா இப்ப என் கூட நல்லாதான் இருக்கான். ஆனா அவன் எனக்கு உண்மையா இருக்கானா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியல. அவர் என்ன முழுமையா விரும்புறாருன்றத என்ன ஃபீல் பண்ண வைக்கணும். நான் அவரை முழுமையா விரும்புற மாதிரி நான் இப்ப விஸ்வாவை திட்ட மாட்டேன், கத்த மாட்டேன். ஆனா விஸ்வாவோட பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா இப்ப விஸ்வாவோட பேச்சு எல்லாமே சுகர் கோட்டடா தான் இருக்கும். நான் அதுக்கு தயாரா இல்ல. விஸ்வா என்ன மட்டும்தான் விரும்புறாருன்னு என்ன உணர வைக்கணும். அதை எப்ப நான் முழுமையா ஃபீல் பண்றேனோ அப்பதான் நான் விஸ்வா கூட பேசுவேன். அது வரைக்கும் நான் விஸ்வா கூட பேச மாட்டேன். நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
சுந்தரி, நான் சொல்றத ஒரு வாட்டி கேள. அந்த விஷயம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. நான் உனக்கு சொல்லலான்னு வந்த. அடடா, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா போலையே. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். குட் மார்னிங். பாலா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். லாஸ்ட் டைம் இதை நீ விரும்பி சாப்பிட்டல, அதான் இன்னொரு வாட்டி திரும்ப பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன ரியாக்ஷனே காணோம். இந்த மேடமை பேச வைக்கிறதுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. இப்ப விஸ்வா உண்மையான பால திரிபுர சுந்தரிய பார்க்க போறான். விஸ்வா, fasten your seat belt. வலிக்குதாடா? நேத்து எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும். டேய், நான் ஏதோ சினிமால குடுக்குற மாதிரி உனக்கு ஒரு ஹீரோ எலிவேஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான்டா. எலிவேஷனா? என்னடா சொன்ன? கர்நாடகத்தின் சிலையா நானு? டேய், நான் ஒன்னும் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி சொல்லலடா. உன்னை பத்தி ஒரு ஃப்ளோல சொல்லும்போது ரைமிங்லாம் நல்லா இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீயும் ரைமிங்கும்? நான் அப்பவே சொன்னல பாலா கிட்ட சொல்லிடலான்னு. இப்போ உன்னால பாலா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாடா. நான் சிந்து பத்தி சொல்லலாம் சொன்னலடா உன்கிட்ட. என்ன சொல்ல விடாம அது இதுன்னு சொல்லி நிறுத்திட்டேன். வாய்தான் அது இதுன்னு சொல்லி என் வாழ்க்கை நரகமாக்கிட்டியாடா. டேய், பத்த வச்ச அந்த சைக்கோ விட்டுட்டு பெட்ரோல் ஊத்துற என்ன போய் அடிக்கிறியடா? டேய், அவன் நம்ம டீம் லீடர்ரா. அவன் செஞ்சு பார்த்துட்டு அவனே அனுப்பிக்கிட்டு விட்டுறா. பண்றத பண்ணி எப்படி சிரிக்கிறானே. டேய், உன் ஜாபுக்கே ரிஸ்க் ஆயிடுடா. ஜாபா? டேய் விட்றா. அவனுக்கு கேட்கல தான்டா சாவு. ஹாய் விஸ்வா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? உனக்கு எதாவது வேணுமா? லீவ் வேணும்னா சொல்லு, நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன், சரியா? ஏன்னா புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல. சுரேஷ், என் ஒய்ஃப்க்கு ஜாப் தேடிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனில எதுவும் வேகன்சி இருக்கு? என்ன? ப்ளீஸ் ட்ரை பண்ணு சுரேஷ். ஒருவேளை நம்ம கம்பெனில ஜாப் கிடைச்சா நாங்க சேர்ந்தே ஒண்ணா வேலை செய்வோம்ல. இப்போ உடனே ஜாப்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம். இன்டர்வியூ கிளியர் பண்ணானா ஜாப் கொடுத்துடலாம். யூ ரொமான்டிக் ஃபெலோ. அவங்களோட இமெயில் ஐடியை கொடு, மேனேஜரை நான் மேனேஜ் பண்றேன். இன்டர்வியூவும் அரேஞ்ச் பண்றேன். சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ். என்ன இவன் அவனை ஷேக் பண்ணுவான்னு பார்த்தா ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு வரான். விஸ்வா, உன்னோட இந்த லைஃப்ல ஏதாவது டிப்ஸ் வேணா கேளு, நான் அதுல எக்ஸ்பர்ட். ஐயோ கண்டிப்பா. என்னாச்சுடா? பேச மாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்கு மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்னதான் கோவம் இவளுக்கு?
இப்போ ஃபோன் எடுத்தா என்னவா? தூ, நீ அந்த சைக்கோ ஒரு வழி பண்ணிடுவேன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு ஜாப் பிச்சை கேட்டுட்டு இருக்கியா? டே குட் நியூஸ் சொல்கிறதுக்காக பாலா கால் பண்ண அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாடா. நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன். நீ உன் வேலையை பார்க்குறியா? வீட்டுக்கு போய் டைரக்டா சொல்லு. விஸ்வான்னு கத்தி ஓடி வந்து ஹக் பண்ணிப்பா. உண்மைதான்டா. எனக்கு இது தோணல பாத்தியா? வைஃப் மேட்டர்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டா நானு. சரி, உன் தாரா கிச்சனுக்கும் புஷ்பா அவ்வளோ ஃபயர் ஆனாலே. ஆனால் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? புருஷன் தான் கண் கண்ட தெய்வன்ற மாதிரி பில்டப் கொடுத்தா? அடே அதெல்லாம் கிராஃபிக்ஸ்டா. கிராஃபிக்ஸா? ஐயோ, என் புஷ்பா செல்லம். விஸ்வாவும் ஒய்ஃபும் நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்க எதில் சும்மா சீன் போடுவேன். உன்னை கிரிப்ல வச்சிருக்க மாதிரி. அதுக்கு பெர்மிஷன் வேணும். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம், என் செல்லம் இல்ல, பொறுத்துக்கோ. நீ பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். அப்புறம் வா இஷ்டம். சரி எந்திரி. அப்படா ஒரு வழியா ஒத்துக்கிட்டேன். இத பாரு, ஒத்துக்கிட்டேன்னு தலை மேல ஏறக்கூடாது. மதர் ப்ராமிஸ், நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன். என்னென்ன கொஞ்சம் வெயிட் இல்ல. தேங்க்ஸ்ரா. இது என்ன புதுசா நமக்கு? தூ, அதுக்கு தான் புஷ்பா அவ்வளோ சைலண்டாக இருந்துச்சா? பின்ன அவ பெர்மிஷன் இல்லாம நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, புஷ்பா வைல்டு ஃபயர் ஆயிடுவா. அதனால தான் அப்படி செட் பண்ணிட்டேன். தூ, மூடுறா, 2 பேருக்கும் ஒரே சிச்சுவேஷன் தான். ஹாய் சுந்தரி. வழக்கம் போல நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டால? குளிக்க வெந்நீர், தொடச்சிக்க டவல் கூட எடுத்து வச்சிருக்கா. மேடம் கொஞ்சம் கூல் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த குட் நியூஸ் சொல்லிட்டா செட் ஆயிடும். என்னமா பருப்பா செஞ்சிருக்க? அட, என்ன உருளைக்கிழங்கும் செஞ்சிருக்க? லேட் பண்ணாம சொல்றதா பெட்டர்னு நினைக்கிறேன். அது சரி சுந்தரி, காலையிலேருந்து கால் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி கூட எடுக்கவே இல்லையே. பிஸியா இருந்தியா? பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஒன்றும் நினைக்கல. அது வந்து உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். எங்கள் கம்பெனியில் ஜாப்க்காக உனக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன ரியாக்ஷனே காணும்? சரி விடு, நீ என் கூட பேசலனாலும் பரவாயில்ல. உன் மெயில் ஐடி மட்டும் என்கிட்ட கொடுத்தீன்னா என் கம்பெனிக்காரங்க உனக்கு கால் பண்ணுவாங்க. இது என்ன சைலன்ஸ் கிருஷ்ணா? sundari.1999@gmail.com. பரவாயில்ல, இப்போவாச்சு இதை கொடுத்தியே. தூங்கிட்டானோ? நல்லா தூங்கிட்டான்.
இருக்கிறது ஒரு ரவுண்டு தான், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் எனக்கு புரியுது, இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி யோசியேன், ஒருவேளை இது செட் ஆகலைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வேற ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். சிம்பிள். நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதால ஐ எம் டேம் ஷூர் நீ கண்டிப்பாக செலக்ட் ஆவ. அடடே, அங்கே பாரு இவ்வளோ வேர்த்து இருக்கு. நீ இரு, கர்ச்சீஃப் கொண்டு வரலையே. கோல்டன் ஸ்பேரோ என்ன பாலாவை மேனேஜர் கூப்பிடுறாரு, நீங்க உள்ள போய் பாருங்க. ஐயா, இந்தா, ஆல் தி பெஸ்ட். So, Bala, congrats. You have excelled in other 2 rounds of the interview. தேங்க்யூ சார். இந்த ஹெச்ஆர் ரவுண்டுனாலே சில காமன் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு உங்கள் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்ட் டு கட் தட் புல்ஷிட் அண்ட் ஆஸ்க் யூ ஒன் ஸ்ட்ரெயிட் கொஷின். ஓகே. Why this job? Don't tell me that it's for money. Please. சார், என் பேரண்ட்ஸ் காலத்துல மிடில் கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் பொண்ணு பிறக்கிறத விட பையன் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். They considered boys as plus and girls as minus. அந்த மாதிரி டைம்ல கூட என்னோட பேரண்ட்ஸ் அந்த புல்ஷிட் எல்லாம் கட் பண்ணி நான் பிறந்ததுக்கு ஒரு பிளெஸிங்கா தான் ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் மட்டும் போதும்னு நினைச்சாங்க. அப்புறம் தம்பி பிறந்தான். என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா அப்ப கூட என் மேல கொஞ்சம் கூட அன்பு குறையாம பாத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்கும் என் தம்பியை விட என் மேலதான் அவங்க அதிக அன்பு வச்சிருக்காங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்காக எல்லாமே பார்த்து பண்ண பேரண்ட்ஸ்க்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப விஸ்வா தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காட்டினது. அவங்கள நான் ஹாப்பியா பாத்துக்கிறதுக்கு, அவங்கள ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு. ஐ நீட் திஸ் ஜாப் சார். I'm convinced, Bala. தேங்க்யூ சார். Yeah. என்னடா நல்ல மூட்ல இருக்க போல? இனி எங்க மூடு, அதை நீ வந்து கெடுத்துட்டியே. அப்புறம் என்ன சிஸ்டர் பேசுறாங்களா இல்லையா? இல்லடா, ஏதோ டிவியை மியூட்ல பாக்குற மாதிரியே இருக்கு. இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறமுமா? ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா பேச போறேன். அவ்வளோ கன்ஃபார்மா நீ எப்படி சொல்ற? டேய், இந்த விஸ்வா எவ்வளோ தீவிர முயற்சிகள் பண்ணியும் அடங்காத அந்த பாலா இந்த இன்டர்வியூவால அவ சரியாயிடுவான்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு என்ன டவுட்டா இருக்குடா விஸ்வா. ஏன்டா டேய், ஒரே கட்டணே எப்பவும் பாஸ்டா பேச மாட்டியா? எப்பவும் தப்பு தப்பு பேசுற. எப்படியா என்ன கண்டுக்க மாட்டேன், நானே கிளம்பிடுறேன்டா. என்னாச்சு இன்டர்வியூ? பரவாயில்ல, என்ன ரிசல்ட்னாலும் சொல்லு, பாத்துக்கலாம். கிருஷ்ணா அண்ணா, எஸ் சிஸ்டர். எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். தேங்க்ஸ் அண்ணா. சரிடா, நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட்டோ புக் ஆயிடுச்சு அண்ணா, நானும் கிளம்புறேண்ணா.
சரி, ஜாக்கிரதையா போ. ஆ. பார்த்தல, தினமும் இதே கதை தான். இன்னைக்காவது பரவாயில்ல, குறைஞ்சது ஆன்சர்ஸை உன் மூலியமா கன்வே பண்ணாலே. இவ என்ன பண்ணா பேசுவாள்னே தெரியலடா. பைத்தியம் பிடிக்குது. டேய், நம்மளுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ண தெரியாதப்போ கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம பொண்டாட்டிங்க விஷயத்துல அவங்களோட அப்பாவுக்கு தாண்டா ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். டேய், ஆனா அது இந்த சமயத்துல உங்க அப்பாவால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ சொல்றதும் கரெக்டு தான்டா. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்ள. சுந்தரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்கிங் போறதுக்கு வெளியே வந்திருக்க மாப்ள. ஏதாவது பேசணுமா? இப்போ இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? கேட்டா வருத்தப்படுவாரோ? என்ன மாப்ள, அங்கிள், அது நீங்க ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு தான். சுந்தரிக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா? ஆமாம் அங்கிள், பைத்தியம் பிடிக்குது எனக்கு. பேசலனாலும் வேலையெல்லாம் செஞ்சிடறா. எதுக்கு அவ்வளோ பிடிவாதம் சொல்லுங்க? அது அவ்வளோ பெரிய சண்டை கூட இல்லை அங்கிள். இருந்தாலும் ஏதோ பெரிய சண்டை மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட 24 வருஷ கஷ்டத்தை இன்னைக்கு உங்க சைடுல இருந்து கேட்கும்போது சிரிப்பா வருது. சுந்தரி சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மாப்ள. அவன் நினைச்ச விஷயம் நடக்காம ஹர்ட் ஆனா அந்த விஷயத்தை முழுசா மறக்கிற வரைக்கும் அவங்க கூட அவ பேசவே மாட்டா. அப்படி எப்படி அங்கிள் இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அத்தையும் அந்த மாதிரி தான் இருந்தாங்களாம். டிட்டோ அவளோட புத்தி அப்படியே இருக்கு. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் பேசாம இருப்பா, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் நார்மலா நடக்குமாப்ல. இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி? உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு சில வாட்டி ஒரு நாள், இல்லைன்னா 1 மணி நேரத்தில் கூட நார்மல் ஆயிடுவா. ஆனா கேப் விடாதீங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ ஹர்ட் ஆன விஷயத்தை பொறுத்து டைம் டியூரேஷன் மாறும். ஸோ நாம் அந்த டைமை குறைக்கணும்னா நாம் அவளை அந்த விஷயத்தை முழுமையாக அக்செப்ட் பண்ண விடணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க சொல்லிட்டீங்களே, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஹலோ மாப்ள, மாப்ள. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காலுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு நினைக்கல. ஒரு விஷயம் மாப்ள, உங்க கூட அவ பேசினாலும் பேசாட்டியும் என் பொண்ணு தங்கம். பத்திரமாப்ள. நான் நல்லா பார்த்துக்குவேன் அங்கிள். நான் சொன்னது உங்களை பத்தி மாப்ள. டீ போடுவா, சாப்பாடு கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. ஆனா பேச மாட்டான். அந்த விஷயத்தை மறக்கிற மாதிரி நான் வேற என்னதான் பண்றது? முடியல சாமி. நீ என்ன பேச வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கியூட்டா இருக்கு விஸ்வா. அத இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் போல இருக்கா. நிறுத்துறதுக்கு எனக்கு யாரையாவது அனுப்பு கடவுளே, ப்ளீஸ். கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரா பாட்டி? பாட்டியா? பேராண்டி